சிலர் சொல்றாங்க இல்லையா, கடைசி காலத்துல என்ன பாவம் பண்ணாலும் பயப்படாதீங்க, ஆண்டவர் கிருபை உள்ளவர், எப்படி இருந்தாலும் நம்மளை விட மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்டு பிரகாசிக்கப்பட்டு ஆண்டவருடைய பரம ஈவை ருசி பார்த்து, ரட்சிப்பின் அனுபவம், அதை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து, ப்ராபசி எல்லாம் தெரிஞ்சு, வசனம் எல்லாம் நல்லா தெரிஞ்சு ஸ்ட்ராங் ஆன பிறகு மறுதலித்து போனவர்கள், அதுக்கப்புறம் பின்வாங்கி போனவன், தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இருக்கு. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இல்ல, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு தான் நித்திய ரட்சிப்பு. ஒன்ஸ் ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. எவன் சொன்னான்? நித்திய ரட்சிப்பு. ஆனா என்ன ரட்சிப்பு? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு தான் நித்திய ரட்சிப்பு. முடிவு பரியந்தம் நிக்காம நடுவுல பாவம் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் கூட நித்திய ரட்சிப்புன்னு ஒருத்தன் போதிக்கிறான். நீ என்ன வேணா செய்ய, அது நித்திய ரட்சிப்பு. எவன் சொன்னா? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான், அவனுக்கு தான் நித்திய ரட்சிப்பு. இந்த வசனம் எபிரேயர் 6, 4, 5, 6, பின்வாங்கி போனவன், மறுதலித்து போனவன், பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று இனி வரும் பலன்களையும் எல்லாத்தையும் பேசினவன் மீட்கப்படுவது கூடாத காரியம். அப்படிப்பட்டவனோடு கூட சேர்ந்தீங்கன்னா உங்களையும் மீட்கப்படுவது கூடாத காரியம். அவனையும் மீட்க முடியாது, அவன் கூட சேர்றவனையும் மீட்க முடியாது. கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்.